ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் இந்த டை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியலை. ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ முடிச்சதே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ரிசல்ட்டு. நிறையா பேர்த்துக்கு அலர்ஜி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த ஹேர் டை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப தலையில் நல்லா வந்து ஒரு ப்ரஷ் எடுத்து இருக்கிற வெள்ளை முடியில் டச்சப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே கூட சீவிட்டு போய்க்கலாம். ஒருவேளை வீட்டில் இருக்கீங்க, ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா நல்லா அப்ளை பண்ணி 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஊற வச்சு குளிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இது அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் என்ன தான் ஆயில் தேய்ச்சாலும் ஹேர் டை போட்டாலும் நிறையா பேர் வெள்ளை முடி மறையவே மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த ஒரு டை இருந்துச்சு அப்படின்னா மருதாணி தேவையில்லை, அவரி தேவையில்லை, செம்மையான பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு 5 நிமிஷம் தான் ரெடி பண்ண செகண்டில் உங்கள் வெள்ளை முடியெல்லாம் டோட்டலாக காணாமல் போயிடும். சூப்பரான டை தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, இப்போ இது என்ன பொருள், என்னெல்லாம் வச்சு நம்ம இப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் வந்து நல்லா சூடாகட்டும். இரும்பு கடாய் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது வேறு பாத்திரம் எதாவது யூசேஜ் இல்லாது இருந்துச்சுனாலும் ஓகே. ஆனால் இந்த டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்பு கடாயில் பண்ணுறப்ப இன்னுமே நல்லா உங்களுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இது அடிக்கடி நீங்கள் வந்து ரெடி பண்ணி போடுறப்ப டோட்டலாகவே ஆயுசுக்குமே நரைமுடி வந்து வராமல் தடுக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டை தான். அப்புறம் பாத்திரம் நல்லா வந்து சூடாகட்டும். வந்து பார்த்திங்க அப்படின்னா உளுந்து தான் எடுத்துருக்கேன், சரிங்களா? ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த உளுந்தை நல்லா கருகிற அளவுக்கு நம்ம வறுக்கணும். ஹேர் டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் முடியை நல்லா கருப்பாக்குறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வாரத்தில் 2 டைம் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்ப நல்ல ஒரு பெனிஃபிட், ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, இது கூட நம்ம ஒரு 2 முக்கியமான பொருளை போட்டு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நல்லா இரும்பு கடாயில் செய்கிறப்ப ஹீட் அதிகமானதே உடனே வந்து நல்லா சீக்கிரமாக பாருங்கள் உளுந்து செவக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது கூட நம்ம அடுத்ததாக வெந்தயம் தான் சேர்க்க போகிறோம். அதே மாதிரி வெந்தயம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். முடியை நல்லா கருன்னு வைக்கிறது மட்டும் இல்லாமல் இளநரையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக ரெடி பண்ணக்கூடியது வெந்தயம். வெந்தயத்தை இந்த மாதிரி சேர்க்குறப்ப முடியும் நல்லா உங்களுக்கு வளரும். தலையில் ரத்த ஓட்டம் சரி பண்ணும். ஏன்னா சில பேர்த்துக்கு ப்ளட்டு சர்க்குலேஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னா முடி வந்து கொட்டிகிட்டே இருக்கும், நிறைய முடி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்படி வந்து நீங்கள் ரெடி பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குங்க. செவக்க வறுபட்டுருச்சு பாருங்கள். ஆனால் நல்லா கருன்னு வறுத்து எடுக்கணும். சிம்மில் வச்சு வறுத்தீங்க அப்படின்னா நல்லா வறுபட்டுரும். அடுத்ததாக கருஞ்சீரகம் 2 டீஸ்பூன் இதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது 3 பொருளுமே நம்ம வந்து உளுந்து மட்டும் 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெந்தயம் 2, கருஞ்சீரகம் 2. இப்போ 3ஐயும் நல்லா வந்து கருகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எல்லா ஹேர் டைலையும் ஒரு முக்கியமான ஒரு பொருள். மெலனின் சத்துக்கள் தலையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் முடி எல்லாம் வெள்ளை முடி ஆயிரும். என்ன தான் நீங்கள் ஆயில் போட்டாலும் வெள்ளை முடி ஆகிட்டே இருக்கும். கருஞ்சீரகத்தை நீங்கள் சேர்த்து செய்கிறப்போ அந்த மெலனின் சத்துக்கள் அதிகமாக இருக்குது கருஞ்சீரகத்தில். அதனால் உங்கள் வெள்ளை முடியை வராமல் நல்லா கருன்னு எப்போவுமே வச்சுக்கும். ரொம்பவுமே ஒரு சேஃப்டியான ஒரு பொருளும் கூட. இப்போது இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இந்த மாதிரி 3 பொருளும் ஒரே மாதிரி வறுபடணும், சரிங்களா? நல்லா கருன்னு உளுந்து, வெந்தயம், கருஞ்சீரகம் எவ்வளோ சூப்பராக ஒரே மாதிரி வறுபட்டுருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கலாம்.
இதை நல்லா ஆற விட்டுறலாங்க. ஆற விட்டு இது நல்லா பவுட்ரு பண்ணணும். சரிங்களா? கொஞ்சம் வெதுப்பாக ஆறுனதே இதை நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பவுட்ரு வந்து நைஸாக ரெடி ஆகும். கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிலையே அரைச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான பவுட்ரு ஆகும். இந்த மாதிரி கருப்பாக வறுக்கணும். இப்போ நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே பொடி பண்ணிடலாம். நல்லா நைஸ் பவுடராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சலிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இதை நம்ம டையாக வந்து மாற்றணும். சும்மா லைட்டாக தேங்காய் எண்ணெயில் அப்ளை பண்ணிங்கனாவே நல்லா வந்து பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நல்லா காய விட்டு நீங்கள் தலையை வந்து சீவிக்கலாம். 2 இதாகவே இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் ரெடி பண்ணுற மாதிரி வாரத்தில் கண்டிப்பாக 2 டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆனால் கண்டிப்பாக நைஸாக வந்து ரெடி பண்ணணும். பவுட்ரு நல்லா சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது 2 காப்பி பவுடர் எடுத்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடிய பொடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் பவுடர். சரிங்களா? 1 டீஸ்பூன் வந்து ஆம்லா பவுடர். ஆன்லைனில் வந்து கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், வாங்கிக்கலாம். அது வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நெல்லிக்காய் பவுடர் வந்து இது கூட சேர்க்குறப்ப டோட்டலாக உங்களுக்கு வெல்ல முடிய ஒரே வாரத்தில் நல்லா கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அந்த நெல்லிக்காய் பவுடரை நல்லா இந்த மாதிரி கொதிக்கிறப்போ காப்பியோடு சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு பசை மாதிரி ஜெல்லு மாதிரி வந்து ரெடி ஆகும். இப்போ இது கூட நம்ம சேர்க்குறப்ப சூப்பராக வந்து கலந்துருங்க. அதில் நெல்லிக்காய் பவுடரோடு நீங்கள் சேர்த்துது மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணுறப்ப 1 வீக்கில் பாருங்கள், உங்கள் முடியெல்லாம் வெள்ளை முடி தேடுனா கூட கிடைக்காது. அந்தளவுக்கு செம்ம எஃபெக்டாக இது வந்து வேலை செய்யும் உங்களுக்கு. இப்போது இது தலையில் நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு திக் பேஸ்ட் மாதிரி ஆகும். அது வரைக்கும் காஃபி, நெல்லிக்காய் பவுடர் இப்போ நம்ம சேர்த்த எல்லா இதுவுமே நல்லா கொதிக்கணும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வரும். தலையில் நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த அளவுக்கு வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும். சரிங்களா? வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி இங்கே பாருங்கள் ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல்லு மாதிரி வரும். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும்.
இது கரெக்டான இது வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீழே இறக்கிட்டு ஒரு பாத்திரத்துக்கு லைட்டாக உங்களுக்கு மாற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. நம்ம போட்ட பொருள் எல்லாமே தலையில் நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழே இறக்கிக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு தலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு லைட்டாக நீங்கள் ப்ரஷ் இருந்துச்சுன்னா போதுங்க. ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ நல்லா எடுத்து டச்சப் பண்ணி விடலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாகவே தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கையில் ஒரு க்ளவுஸை போட்டுட்டு ஃபுல்லாக எடுத்து தலைக்கு அப்ளை பண்ணி 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அலசிக்கலாம். சரிங்களா? இதை வந்து நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, டையை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் ஒரு 2-3 சொட்டு தேங்காய் கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ரிசல்ட்டுனே சொல்லலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது நீங்கள் வெள்ளை முடி இருக்கிற பக்கம் ஒரு ப்ரஷ்ஷை எடுத்துக்கலாம். அழகாக வந்து நம்ம பல் விளக்கிட்டு ஆகாத ப்ரஷ்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் சாதா தண்ணியில் குளிச்சிங்கனாவே போதும். நல்லா வந்து பிடிச்சிக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் ஆயில் வந்து தேங்காய் கொஞ்சம் 2-3 சொட்டு சேர்த்து தலையில் அப்ளை பண்ணுறப்ப அந்த ட்ரையாக இருக்காது. நிறையா பேர் வந்து ஹேர் டை அப்ளை பண்ணால் ட்ரையாக இருக்குதுக்கா அப்படிங்கிறீங்களா, அது இருக்காது. சரிங்களா? இப்போ தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போது இந்த முன்னாடி காதோரம் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ லைட்டாக அது வந்து டச்சிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள். தெரியவே தெரியாது நீங்கள் அடிக்கிறது. இங்கே பாருங்கள் நம்ம அந்த ஆயிலோட இப்படி இந்த மாதிரி வந்து வந்துடும். இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், எதுவுமே அடித்த மாதிரியே தெரியல பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கூட நல்லா காய வச்சுட்டு நீங்கள் தலை சீவிட்டு போயிட்டு வந்துட்டு கூட நீங்கள் திரும்ப குளிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் சீக்காத்தூள் அந்த மாதிரியெல்லாம் போட்டு நீங்கள் குளிக்கிறப்போ இது வந்து நிரந்தரமாக பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கருப்பாயிரும். நல்லா வந்து முடியும் வளரும். ஏன்னா இதில் ஏற்கனவே நம்ம இந்த ஆயிலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால முக்கியமாக இந்த நரைமுடிக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நிறையா பேர்த்துக்கு இந்த முன்னாடி காதோரம் தான் அதிகமாக வந்து இந்த வெள்ளை முடிக்காக அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க. அவங்க இந்த ஹேர் டை வந்து ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக டச்சிங் பண்ணி விட்டு நம்ம பாட்டில் போயிட்டே இருக்கலாம். கண்டே பிடிக்க முடியாது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.